தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நமக்கு தமிழ்நாடு மெடிக்கலுடைய ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது இன்னைக்கு வெளியாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் நானும் வெளியில இருக்கிறேன் அப்படின்றதுனால இமிடியேட்டா வீடியோ நம்மளால குடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சின்ன சின்ன விஷயங்கள ரெடி பண்ணி, உங்களுக்கு நான் இப்போ வெளியில இருந்துகிட்டு, ஸோ கார்ல உட்காந்து உங்கள அந்த ரெக்கார்டிங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். சார் இப்போ பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் டீட்டெயில் என்ன, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றது மேக்ஸிமம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்கு முன்பா 2024ல கட் ஆஃப் எந்த அளவுக்கு முடிஞ்சுது அப்படின்ட்டு இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு பார்க்கும்பொழுது நெறைய மார்க் குறைஞ்சிருக்கு. 100க்கும் மேற்பட்ட மார்க் நம்ம எதிர்பார்த்த மாரி குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி குறைஞ்சிருந்தாலுமே, மதிப்பெண் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லும்பொழுது, எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நாம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2024 இப்ப இது பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் வச்சு இது என்ன அப்படின்னா, போன வருஷம் 2024ல எந்த ரேங்க் ஒரு பேசிக் கேட்டகரி இருக்கிறாங்கன்னா, எந்த ரேங்க்ன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி பார்த்துட்டு, அந்த ரேங்க்குக்கு என்ன மார்க்ல கிடைச்சதுன்னு பார்த்து, அதே ரேங்க் இந்த வருஷம் எந்த மார்க்ல வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அப்ப அத விட நீங்க பிளஸ்ல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில இது சேஃப். அந்த மார்க்ல இருந்தாவே சேஃபஸ்ட் ஸ்கோரா இருக்கும். பட் அத விட நீங்க பிளஸ்ல இருக்கிறீங்கன்னு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அத வச்சு தான் இப்ப நம்ம அந்த முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ கட் ஆஃப் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது நமக்கு ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்ப அந்த வகையில 2024 இதுல பார்த்தீங்கன்னா, 2024 பொறுத்தவரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 651 இருந்தது. அவங்களுடைய ரேங்க் 1346ல குளோஸ் ஆச்சு. அப்ப 651 மார்க் குளோஸ் ஆன மார்க்ல ரேங்க் 1346 இருந்தது. சரிங்களா? அந்த 1346ல இப்ப ரிலீஸ் ஆன ரேங்க்குக்கு எந்த மார்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரேங்க்குக்கு இந்த வருஷம் எந்த மார்க்ன்னு பார்த்தீங்கன்னா, 535 டூ 536 ரேஞ்சுக்கு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட 100க்கு மேல மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ உங்களுடைய சேஃபஸ்ட் ஸ்கோர்ன்றது இந்த 535 அதுக்கு மேல நீங்க இருக்கிறீங்கனாவே ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ என்ன பொறுத்தவரை எக்ஸ்பெக்டட் என்னன்றத நான் கடைசியா சொல்றேன். அதேபோல லாஸ்ட் இயர் 2024ல பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, 620ல குளோஸ் ஆச்சு. அவங்களோட ரேங்க் 3180 இருந்தது. ரைட்டுங்களா? அது அந்த 3180க்கு இந்த வருஷம் 507 தான் மதிப்பெண் வந்திருக்கு. அப்ப இந்த இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதேபோல பிசிஎம் 612ல முடிஞ்சது லாஸ்ட் இயர். 3789ல இருந்த ரேங்க் அதே மார்க்குக்கு இந்த வருஷம் 502 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. எம்பிசி கேட்டகரிக்கு 603ல லாஸ்ட் இயர் முடிஞ்சது. அது பார்த்தீங்கன்னா, 4407 ரேங்க்கா இருந்தது. அதே ரேங்க்குக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட 497 மதிப்பெண் தான் வந்திருக்கு. 497, 98 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 536ல முடிஞ்சது. 1,158,000 ரேங்க் இருந்தது. அந்த ரேங்க்குக்கு இந்த வருடம் 442 மதிப்பெண் இருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பொறுத்தவரைக்கும் 463 லாஸ்ட் இயர் முடிஞ்சது. 1,00,000 சாரி 15,681 இருந்தது லாஸ்ட் இயர் ரேங்க். அதே ரேங்க்ல இந்த வருஷம் 396 ஆ வந்திருக்கு. மார்க் அப்படின்னு சொல்றது. அதே எஸ்டி கேட்டகரில 488 லாஸ்ட் இயர் முடிஞ்சது. அவங்களோட ரேங்க் 14,819 இருந்தது. 402 மார்க்குக்கு இந்த வருஷம் வந்திருக்கு அதே ரேங்க். ஸோ அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மதிப்பெண் எல்லாத்துலயுமே மிக மிக குறைவா வந்திருக்கு. நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. சரிங்களா? அப்போ நான் இப்போ ஓசி கேட்டகரிக்கு 535ல இருக்கு இந்த வருஷம். போன வருஷம் வந்த ரேங்க்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேஃபஸ்ட் மார்க்ன்றது இப்ப நான் சொன்ன மார்க் தான் சேஃபஸ்ட் மார்க். பட் இருந்தாலும் எந்த ரேஞ்சுல எந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 530 அந்த ரேஞ்சுல இருந்து 535 ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஓசி கேட்டகரிக்கு இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். இது எல்லாமே கவர்ன்மென்ட் காலேஜ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதேபோல பிசி கேட்டகரிக்கு ஒரு 495ல இருந்து 508க்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா, அது நமக்கு கிடைக்கும். பிசிஎம் கேட்டகரிக்கு 500ல இருந்து 505 ரேஞ்சுக்குள்ள இருந்தா போதும். எம்பிசி கேட்டகரிக்கு 490ல இருந்து 495 ரேஞ்சுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, நிச்சயமா இந்த வருஷம் கன்ஃபார்மா நமக்கு சீட்டு கிடைக்கும். எந்த டவுட்டுமே கிடையாது. எஸ்சி கேட்டகரியில 425 டூ 445க்குள்ள இருந்தா போதும். அதேபோல எஸ்சி ஏ கேட்டகரியில 385 டூ 400 மதிப்பெண்ணுக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா போதும். எஸ்டி கேட்டகரியில 400 டூ 410 ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கு என்னன்றத நாளைக்கு நான் திரும்ப ஒரு வீடியோவா உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி குடுக்குறேன். அந்த ரேங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ திரும்ப சொல்றேன். ஓசி கேட்டகரி 530 பிளஸ் கண்டிப்பா தேவைப்படும். பிசி கேட்டகரிக்கு 495க்கு மேல நீங்க இருக்கிற மாரி பார்த்துக்கணும். 495ல இருந்து 508, 510க்குள்ள இருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் மார்க். இந்த மதிப்பெண்ல இருந்தா கண்டிப்பா கவர்ன்மென்ட் காலேஜ் நிச்சயமா கிடைக்கும். எந்த டவுட்டுமே கிடையாது. நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. இது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். பிசிஎம்ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி 500 டூ 505 எம்பிசி கேட்டகரி 490 டூ 495க்குள்ள இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கங்க. ஆ
எஸ்சி கேட்டகரி 425 டூ 445 இது ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால. எஸ்சிஏ 385 டூ 400, எஸ்டி கேட்டகரி 400 டூ 410. ஸோ இதுதான் வந்து ஆ தமிழ்நாட்டுல இப்போ உங்களுக்கு கவர்ன்மெண்ட் சீட் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த மதிப்பெண்குள்ள நீங்க இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்குள்ள இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கான சீட்டானது கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்ல போட்ட வீடியோன்றதுனால, எஃபிஷியன்ஸியா நம்மளால சொல்ல முடியல. ஸோ நேரமும் நமக்கு இல்ல அப்படின்றதுனால, திரும்ப அதுக்கப்புறம் டீட்டெயிலா ஒரு வீடியோ உங்களுக்கு குடுக்குறேன். அதுக்கப்புறம் இத பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பேசலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.